பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் இந்த காத்திருப்பு நாளில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு சிறு வேத பகுதியுடன் ஒரு பாடலுடன் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். முதலாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து என்பதாய் வசனம் தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். சிலுவை என்பது தற்செயலாய் நடந்த ஒரு சம்பவம் அல்ல, அது பிதாவினுடைய சித்தம் என்பதே. நம் வீடுகளில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அநேக கனவுகளோடு வளர்க்கிறதை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் இங்கே பிதா தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புகிறார். எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கிறதற்கு, தன் சொந்த குமாரனை பலியாக கொடுக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவை இப்பூமிக்கு பிதா அனுப்புகிறார். இதே போலதான் பெற்றோர்களுடைய கனவுகளை நிறைவேற்றாத அநேக பிள்ளைகளை நாம் இவ்வுலகில் பார்த்திருக்கலாம். ஆனாலும் நீங்களும் நானும் ஒரு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இப்பூமியில் வாழணும் என்பதை நம் தேவன் விருப்பப்படுகிறார். ஏனென்றால் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காய் அவரை பலியாக கொடுத்திருக்கிறார். அவருக்காக நாம் என்ன செய்வோம்? சிலுவை அண்டையில் நாம் இன்னும் கிட்டி சேருவோம். வாருங்கள். ஆமென், ஆமென். சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன்.